அவர் வந்து ஆபாச நிதியம் அவர். அதனால அவர் எது கேட்டாலும் இனிமேல் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு, நாங்க தான் பதில் சொல்லுவோம். நான் சொல்றேன், அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, இழுத்து விடுறீங்க. அப்ப இதுல இருந்து என்னன்னா, முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி முதலமைச்சர், நாங்க தான் எல்லாம்னு சொல்லி காட்டுற மாதிரி ஆயிடுதுல்ல. நான் பார்த்த சபாநாயகர் சொல்றேன், வரிசையா சொல்லிட்டே வர்றேன். காளிமுத்து, பிஹெச் பாண்டியன், அதுக்கப்புறம் வந்து சேடப்பட்டி முத்தையா, பிடிஆர் தனபால், ஜெயக்குமார், இப்படி வந்து வரிசையாக இருக்குல்ல. அதில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு முதலமைச்சரை புகழும் போது போதும் போதும் விஷயத்துக்கு வாங்கன்னு சொன்ன ஒரே சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். நீங்கள் வந்து அவர் மாமா சொல்ல, நீங்கள் அப்பா சொல்ல, ரெண்டு பேரும் இப்படி சொல்லும் போது மூணாவது ஒருத்தருடைய நிலைமை என்னன்றது யோசிச்சிங்களா நீங்கள்? யார் அந்த மூணாவது? யார் மூணாவது நம்பர்? லீமா ரோஸ். அங்கே ஒரு மாமியார்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, கொஞ்சமாக வீட்டில் தான் மதிக்க மாட்டீங்க, சட்டசபையில் கூட மதிக்க மாட்டீங்க. அவங்க மனசை பத்தி வருத்தப்படுறீங்க. இல்லையே, நீங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆக்கப்பூர்வமா நல்லது பண்ணி, அது கரெக்ட். அது அப்புறம் அது ஓட்டு போட்டீங்க, நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். பின்ன இந்த மாதிரி நபருக்கு நீங்க இன்னும் புத்தனுக்கும் காந்திக்கும் ஓட்டு போட்டாமல் பேசிருக்கீங்க. போட்டது நீங்க வந்து லாட்டரி அதிபர் மருமகனுக்கு போட்டீங்க, அவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆதவர்ஜுனா வந்து பின்விளைவுகள் தெரியாம, அதாவது இந்த வார்த்தையை போடுறமே, இந்த வார்த்தைக்கு வந்து என்ன பின்விளைவு ஏற்படுறதை பற்றி யோசிக்காமல் பேசுகிறார். ஓட்டை போட்டுட்டு அவரை வந்து எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் கண்ணியம் இல்லாமல் பேசுகிறாரு, ஸ்கூல் பசங்க மாதிரி பேசுகிறாருன்னா அவர்கிட்ட இருந்து என்ன வருமோ அதானே வரும். அந்த சேகர் பாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம சபாநாயகர் வந்து என்னன்னா, எதுக்கு பாட்டு பாடுற? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் இல்லை எனக்கு, என்ன சேகர் பாபுக்கு இது தேவைதான். இப்போ டாஸ்மாக் சரக்கு சப்ளை வந்து எந்த கம்பெனியில் இருக்குன்னா, ஜெகத்ரட்சகன் கம்பெனிலேருந்து தான் வந்துட்டு இருக்குது. அவர் உங்கள் கட்சியோட பொருளாளர் பேசுகிறாரு. சரி, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, நாங்கள் அதை ரத்து பண்ணிட்டு சொல்லி ஒரு பேப்பர் கமிஷனாக எவ்வளோ பெருமையாக வந்துருக்கோம். நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல. சொல்லுவாங்க, ஆவாதம் குடும்பத்தில் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் சரக்கே புழங்குறீங்க. அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சேக்குவார் ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அதாவது சார், இன்னைக்கு சட்டமன்றம் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து சட்டமன்றத்தில் வேளாண் பட்ஜெட் தொடர்பான விவாதம் நடைபெறுது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு தனி தீர்மானம் போட்டிருக்காங்க. பன்னீர்செல்வம் திமுக சட்டமன்ற உறுப்பினர், அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே கலாய்க்கிறாருங்கிறது கூட தெரியாமல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து குலுங்கி குலுங்கி சிரிச்சுட்டு இருக்காரு. அதாவது நீங்கள்லாம் உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் துணிச்சலா ரீல்ஸ் போட்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. புரிஞ்சுதான் புரியல. இது ஃபுல்லாவே நான் பார்க்குறேன். டிஎம்கே சைட்ல இருந்து பேசும்போது ஒரு அறிவார்ந்த பேச்சு இருக்கு. அதே சமயத்துல உள்ளுக்குள்ள வந்து கேட்டீங்கன்னா ஏதோ புகழ்ந்து பேசுற மாதிரி பேசி நாசுக்கா அடிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, காரசாரமா போக வேண்டாம். அதை விட நான் கேட்டேன்னா வந்து இப்ப அவை குறிப்பு தானே முக்கியம். ஆனா அவர் பாவம் தர்ம சங்கடமா யாரு சபாநாயகருக்கு நல்லா தெரியுது, இவங்க வந்து அவரு புரியுது. பட் இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளபடியே போறதா பண்ணா. ஏன்னு கேட்டீங்கன்னா அனுபவம் இல்லாததுனால அவர் ஏதோ நம்மளை வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸ் மாதிரி ஆயிடுறாரு முதலமைச்சர். ஆனால் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அதே இன்னொன்றும் இருக்குது. அவர் இருந்தாலும் இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ போட்டு வெறுப்பேற்றுறீங்க. அப்போ ஒரு முதலமைச்சர் என்னதான் பண்ண முடியும்? ரியாக்ட் பண்ணணும். இப்போ அவர் பேசுறது, ஆனால் உள்ளபடியே கேட்டால் இதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணிருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? எந்திரிச்சு நின்று மாற்றம் வேணும், உங்க ஊழல்ன்றாரு. உங்க ஊழல் எல்லாம் தெளிச்சு போன மாற்றம் வேணும். நான் சொல்றேன், நீங்க சொல்லலாம் கேட்டு கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா வந்து அந்த அளவுக்கு இன்னும் வந்து அனுபவம் பெறல. நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நமக்கு வந்து உள்நோக்கம் வந்து இப்போ இவங்களை கலாய்க்கிறது, இப்போ நம்ம பேசுறது கலாய்க்கிறது கிடையாது. உள்ளபடியே இருங்க சொல்ல. இப்போ அனுபவமின்மை இருக்கு. அமைச்சர்கள் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பரவாயில்ல, முன்னை விட பரவாயில்ல, கொஞ்சம் நானே பார்க்கறது கொஞ்சம் பதில் கொடுக்குறாங்க. பட் இவங்களுக்குலாம் வந்து நீண்ட அனுபவம் இருக்குல்ல. இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு எத்தனை வருஷம் வந்து அனுபவம் இருக்கு. இப்போ புஷியானந்தம் அவரும் ஒன்னா. ஸோ இவங்களுக்கு அனுபவம் இப்போ மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க, சரிங்களா? அது இன்னொரு இந்த தொடர் முடிஞ்சு இன்னொரு தொடர் முடியும் போது அப்போ ரெடி ஆகிடுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அடுத்த வருஷம்லாம் பாருங்க பக்காவாக இருப்பாங்க. ஏன்னா இது அனுபவம், அவங்களுக்கு முதல் அனுபவம். அப்போ இந்த முதலமைச்சருக்கு வந்து உள்ளபடியே தெரியல, இவர் நம்ம வந்து கலாய்க்கிறாங்கன்றது தெரியல. அதே சமயத்தில் நம்ம உம்முன்னு இருந்தாலும் நம்ம ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறாங்க. சாட்டை துறைமுருகனுடைய இது பார்த்துருப்பீங்க, சேட்டையை பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தவிர இதில் இருக்கிற சூட்சுமத்தை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து இன்னும் அந்த அனுபவம் பெறல. அது காலம் வந்து மாற்றம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தானே இனிமேல் தானே வரும். அப்போ இவங்க பதில் கொடுப்பாங்க, சரியாக இருக்கும். அப்படியே பேசினாலும் மற்ற நபருக்கு பேசினாலும் அது கிளாஷ் ஆகிடுது. இப்போ ஆதவர்ஜுனா பேசினாலே நமக்கு கத்திமல் நடக்கிற மாதிரி இருக்கு, ஒரு கிளாஷ் ஆகிடுமோன்ற மாதிரி இருக்கு.
இன்னைக்கு கூட நம்ம முன்னாடி நடந்த ஓ நிகழ்வை நீங்க பத்தி கடந்த காலத்தை தெரியும். ம், நீங்க வந்து அவர் வந்து மாமான்னு சொல் இப்போ நீங்க வந்து 900 கோடி நீங்க சொல்றீங்க. ம், அவையில இல்லாதவங்க மார்ட்டின் அவையில இல்ல. ஆமா அதே சமயத்துல வந்து முன்னாள் முதலமைச்சரும் அவையில இல்ல. இல்ல அவையில இல்லாத நபர்களை நீங்க என்ன செய்றீங்க, அங்க வந்து பேசனுடைய விளைவு நீங்க வந்து அவர் மாமா சொல்ல, நீங்க அப்பா சொல்ல, 2 பேரும் இப்படி சொல்லும்போது 3வது ஒருத்தருடைய நிலைமை என்னன்றது யோசிச்சிங்களா நீங்க? யார் அந்த 3வது? யார் 3வது நபர்? லீமா ரோஸ். அங்க ஒரு மாமியார்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. கொஞ்சமா வீட்டில் தான் மதிக்க மாட்டீங்க, சட்டசபையில் கூட மதிக்க மாட்டீங்க. அந்த அம்மா என்ன நினைப்பாங்க நீங்களே சொல்லுங்க. மருமக பிள்ளை இப்படி வந்து நம்மள சிக்கல்ல மாட்டி விடுறாரு அப்படிதான் நினைப்பாங்க. நீங்க சிக்கலா இல்லையா? அது இன்னைக்கு நேத்தா சார் பண்றாரு. அது ரைட்டு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ லாட்ரி சொல்றாங்க, அதுக்கு பதில் கொடுக்கணும் தான். ம், புரியுதா சொல்றது? நீங்க சபையில கொடுத்தீங்கன்னா அது பதிவாகுதுல்ல. ம், இப்போ நீங்க சொல்றீங்க 900 கோடி வாங்குனீங்களே அப்படின்னு சொல்றீங்க. ம். அது எதுக்காக கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி வருது. ஆமா அப்ப அத அதெல்லாம் வந்து ஒரு பெருமையா சொல்றாரு. அதைத்தான் நீங்க நான் எதை சொல்றேன். சாதிக்க கொடுத்தீங்கன்றது அது இருக்குல்ல. அது- அது இல்ல நீங்க அப்படி இப்போ உதயநிதி நல்ல வேலை இப்படி சொல்லிட்டாரு. ம், டக்குன்னு அவர் மாத்தி சொல்லியிருந்தாரு வச்சுக்கோங்க. அதுதான் பின்னாடி இருக்கிற ஒருத்தர் சூப்பரா எடுத்து விட்டாரு பாருங்க. ம், இந்த 900 கோடி பிரச்சனை போன பிறகு அடுத்து பேச எம்எல்ஏ திமுக ஆரம்பிச்சோன்னா சொல்லிட்டாரு, ம். போன வருஷம் இவர் எங்க கட்சியில இருந்தாரு. ஆமா அவர் நோக்கம் என்னன்னு கேட்டா, அந்த 900 கோடி கொடுக்கும்போது இவர் தான் இருந்தாரு. ஆமா ஆதவர்ஜுனா இப்போ அவர் ஒருவேளை தான் இருந்தாரு. உதயநிதி வேற மீட்டிங்ல எல்லாம் நல்ல வேலை உதயநிதி இப்படி போயிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க மாமா கிட்ட கேளுட்டாரு. ஆமா டக்குன்னு கொடுத்ததே நீங்க தானுங்க, நீங்க நம்ம கட்சியில தானங்க இருந்தீங்க, அப்போ நீங்க தானே கொடுத்தீங்க, நீங்களே சொல்லுங்க எது கொடுத்தீங்கன்ட்டு. ம், அப்படி சொன்னா என்ன ஆகும்? ம். ஆதவர்ஜுனாவே அந்த பணத்தை கொடுத்தா மாதிரி ஆயிடும்ல. அவரும் சொல்லுவார்ல திரும்ப வாக்குவாதம் நீண்டிட்டு போ நீயும் தானே கூட இருந்தேன்னு அப்போ புரியுதுங்களா? இது அறிவார்ந்த விவாதமா இது? அப்ப அற்பத்தனமானது தானே. அப்ப அந்த அம்மாவுடைய மனசு எப்படி இருக்கும்? லீமா ரோஸ் என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி அவங்க தேவையில்ல- மனசை பத்தி வருத்தப்படுறீங்க. இல்லையே நீங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆக்கப்பூர்வமா நல்லது பண்ணி அது கரெக்ட். அது அப்புறம் அது ஓட்டு போட்டீங்க நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். பின்ன இந்த மாதிரி நபருக்கு நீங்க இன்னும் புத்தனுக்கும் காந்திக்கும் ஓட்டு போட்டாமல பேசிருக்கீங்க. போட்டது நீங்க வந்து லாட்டரி அதிபர் மருமகனுக்கு போட்டீங்க. அவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர் கொந்தளிச்சு பேசினாரு. நான் வந்து தொழில் ஒண்ணுமே இல்லம்மா. இங்க பாருங்க, தொழிலும் பண்ணலன்னு ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆதவர்ஜுனாவை வெள்ளிவாக்கம் தொகுதியில் தோக்கடிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க. அப்போ இப்போ என்ன சட்டசபையில் இந்த பேச்சு இருந்திருக்குமா? அப்போ நீங்கள் விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடல, விஜய் நம்பி எல்லாருக்கும் இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டீங்க. ஆதவர்ஜுனா ஜெயிக்கலன்னா, வெள்ளிவாக்கம் தொகுதி ஜெயிக்கலன்னா இன்னைக்கு சட்டசபையில் பேச முடியுமா அந்த மாதிரி? அப்போ யாருக்கு ஓட்டு பண்ணுறோமோ ஓட்டை போட்டுட்டு அவரை வந்து எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் கண்ணியம் இல்லாமல் பேசுறாரு, ஸ்கூல் பசங்க மாதிரி பேசுறாருன்னா அவர்கிட்ட இருந்து என்ன வருமோ அதானே வரும். அவர் இதோட போறாரு. இன்னும் யாரெல்லாம் இன்னும் இப்போதான் இப்போ எல்லாரும் இழுத்து ரோட்ல தானே விட்டு இருக்காரு. இப்போ இது பெருமை கிடையாது, இது அறிவார்ந்த விவாதம் கிடையாது. நீங்க 900 கோடி கொடுத்தீங்களேன்னு சொல்றது, அது நீ வந்து மாமா கிட்ட கேளு, நீ அப்பா கிட்ட கேளு, இது வந்து அறிவார்ந்த விவாதமா இது? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபன்னி ஸ்பீச்னு சொல்லி தனியாக ஒரு புக்கே போடலாம். ஆதவர்ஜுனா பேச்சுக்கு சொல்லுவாங்களா ஃபன்னி ஸ்பீச்சுன்ட்டு, அப்படிதான் போடணும். ஏன்னா ஒரு வார்த்தை ஏற்கனவே ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்கீங்கம்மா. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. கரூரில் பழித்தீக்கம்னு சொன்னார், அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் வந்து இவிஎம் மிஷினை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9001 ஓட்டு இருக்கும் எக்ஸ்ட்ரா, இல்லை 9015,000 இருக்கும். சொல்லலாமா ஒரு அமைச்சர்? அதிகமாக இருந்தாலும் தப்பு தானேங்க. அந்த அறிவு கூட இல்லை உங்களுக்கு. குறைவாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அதானே அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் தப்பு தான் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் எதிர்பார்க்கலாம். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து விஜய்க்கு வந்து இது வரைக்கும் எந்த அமைச்சர் சிக்கல் கொடுத்துருக்காங்க நீங்களும் சொல்லுங்கள். எந்த அமைச்சராக ஏதாவது சிக்கல் கொடுத்துருக்காங்க? அந்த கீர்த்தனான்ற ஒரு அமைச்சர், அவங்களும் வாய்ஸ் ஆஃப் காமனில் இருந்தவங்க தான். இவருக்கு கீழே பணியாற்றவங்க எப்படி இருப்பாங்க? இவர்கிட்ட வேலை செஞ்சவங்க எப்படி இருப்பாங்க? அப்போ சிக்கல் யாருக்குன்னா ராஜ்மோகனால சிக்கல் இருந்துச்சா, ரமேஷால சிக்கல் இருந்துச்சா? பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ ரமேஷ் கூட அந்த இந்து அறநிலையத்துறை பிரச்சனை வந்து இந்த லேண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் மூலமாக போயிட்டு ஏதோ ரூட் எடுத்து தீவிரமாக போயிட்டு இருக்கு சார். ஏன்னா சம்மந்தப்பட்ட அரெஸ்ட் பண்ணப்பட்ட நீதிமன்றம் ஒருத்தர் இறந்திருக்காரு, இன்னொருத்தர் சீரியஸாக ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவங்க விசாரணைக்கு போகும்போது ரொம்ப நல்ல உடல் தகுதியோட இருந்த 2 பேர். கரெக்டு. ஆனால் நம்ம வந்து இதை எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சமயத்தில். இதை வந்து இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் சொல்ல முடியாது. திடீர்னு ஹார்ட் அட்டாக் எப்போ நல்லா இருக்கணும் கூட ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறான், நம்ம சொல்ல முடியாது. நம்ம விட்டு கொடுல இந்த இடத்துல அதெல்லாம் விசாரிங்க. ஆனால் வந்து ஒரு சிக்கல் இருக்கு. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாங்கல்ல, நிர்வாகம் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதனால் இது வந்து கோர்ட் ஆட்டப்படியும் வந்து இந்த சேல் ஆகுது, இந்த கோயில் நிலங்கள் வந்து விற்பனை ஆகுது. நீதிமன்ற உத்தரவு வாங்கிடணும். அப்போ நீதிமன்றம் எப்படி உத்தரவு கொடுக்குது இருக்கு, அது எப்படி நீதிமன்ற உத்தரவில் எப்படி அமைச்சர் தலையிட முடியும்னு தெரியல. ஸோ இவ்வளோ இருக்கு, சிக்கல் இருக்கு. ஆனால் அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வேளாண் துறை அமைச்சர் பார்த்து நல்லா தான் பேசினாரு. இன்னும் கொஞ்சம் வழக்கமாக வந்து அந்த ஜெயலலிதா காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஆதிபராசக்தி என்ன சொல்லுவாங்க, ஆதிபராசக்தி அதிரூப சுந்தரி
அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவர் ஆரம்பிச்சார். இவங்க இங்கே எடுப்பாங்கல்ல, ராஜாதி ராஜ ராஜ கம்பீர யாரு ஸ்டாலின் ஆட்சியில், அப்படிதான் அவர் ஆரம்பிச்சார் வேளாண் துறை அமைச்சர். இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரு விஷயத்துக்கு வாங்கன்ட்டாரு யார் சபாநாயகர். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் இருக்கிறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இதெல்லாம் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை இந்த 5 இயர்ஸ்ல சொல்றேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த பெஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்றது சபாநாயகர் தான். யாராவது இந்த மாதிரி பேசினா கூட உடனே சரி விஷயத்து வாங்கன்றாரு. இது எதிர்கட்சியினரை பேசவே விட மாட்டாரு. அது எப்பயுமே பேச விட்டாலும் சிக்கல் இருக்கு. அது கொஞ்சம் ஓரளவுக்கு பண்றாரு. அது எல்லா ஆட்சியும் நீங்க சபாநாயகர் இப்பதான் நீங்க பாக்குறீங்களா? அது எல்லா ஆட்சியும் சபாநாயகர் லாஸ்ட் இந்த 5 இயர்ஸ்ல நான் பார்த்ததுல சரி நீங்க இது வரைக்கும் இவ்வளவு மோசமான சபாநாயகர் நான் நினைச்சேன். அவரை இவர் லீட் பண்ணிட்டார். இருங்க, நீங்க இப்படி சொல்றீங்களா? இது வரைக்கும் நீங்க எந்த சபாநாயகரா எடுங்க, நீங்க எத்தனை பேரை பார்த்திருப்பீங்க? நான் காளிமுத்து காளிமுத்து இருங்க காளிமுத்து டாப்ல அப்பா அவர் லீட் பண்ணிட்டார் இவரன்ற நான் 3 மந்த்ஸ்லயே. அது எனக்கு நீங்க சொல்றீங்க, நான் முதல்ல நான் சொல்றது என்னோட கருத்தை நான் சொல்றேன். உங்க கருத்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது நான் எதுவும் ஏத்துக்கவல்ல நிராகரிக்கவும் இல்ல, என்கிட்ட தான் சொல்றீங்க நீங்க, நான் அதை கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவரை எடுத்துங்க, காளிமுத்து நான் பார்த்துட்டு வந்தது. காளிமுத்து, பிஹெச் பாண்டியன், அதுக்கப்புறம் வந்து சேடப்பட்டி முத்தையா, பிடிஆர் பனிவேல் தியாகராஜன் சொல்கிறேன். இருங்க அதுக்கப்புறம் தான் பிடிஆர் பனிவேல் ராஜன், அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன். நான் பார்த்த சபாநாயகர் சொன்னேன், வரிசையாக சொல்லிட்டே வரேன். அதுக்கப்புறம் வந்து தனபால், ஜெயக்குமார், இப்படி வந்து வரிசையாக இருக்குல்ல. அதில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு முதலமைச்சரை புகழும்போது போதும் விஷயத்துக்கு வாங்கன்னு சொன்ன ஒரே சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். சார் அது ஒரு லிமிட் இருக்கு. அது இல்ல அதுக்கு தாண்டி புகழ்ச்சியே போயிட்டு இருந்தா இல்ல அதுக்கு இல்ல அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல சபாநாயகருக்கு. வேற யாருன்னா சொல்லும் போது என்ன செய்ய உங்களுக்கு தெரியும், ராஜ ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க சபாநாயகர் மாதிரி பேசுறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல ஒரு துணிச்சல் இருக்கு. ஒரு என்ன சொல்றாரு, போதும் நிறுத்துங்க. அதை விட ஒண்ணு சொன்னாரு, யாருமே எதிர்கட்சிகள் அப்படி சொல்லவே முடியாது. என்ன சொன்னாரு? சேகர் பாபு பேசும்போது போதும் பாட்டு பாடாதாரு ஒருமையில சொன்னாரு. ஆமா, ஏன் அதுக்கு பாட்டு பாடுற, போதும்னு சொல்றாரு, போதும் விடுங்கன்றாரு, பேசினே இருக்காரு. அதுக்காக பாட்டு பாடுற, உன் மேல யாரு குற்றம் சொன்னாங்க? அவர் குறையா சொன்னாரு, குற்றமா சொன்னாரு, இது மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னாரு, விடு அப்படி இருந்தாலும் ஒருமையில பேசி இருக்க கூடாது இல்லையா? பேசக்கூடாது, ஒருமையில பேசக்கூடாது. அதுக்கப்புறம் யாராவது அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டாரு. அது எப்படி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பத்தி பேசும்போது, திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது நீங்க ஆதவ அர்ஜுனான்ற பெயரையே பயன்படுத்த கூடாது, அமைச்சர் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாரு. இல்ல அது பாருங்க, அது இன்னும் அவங்க இந்த ட்ரெயினை போல நான் சொல்ல பாருங்க, இன்னும் வந்து ட்ரைனிங் ஆகல. என்னன்னா ஒரு உறுப்பினர் பேசும்போது கூட மாண்புமிகு உறுப்பினர் தான் பேசணும், அது அவை மரபு. அது ஆனால் வந்து பேரை சொல்லி தான் ஸ்ட்ரைட்டாக வந்து பேசுகிறாங்க. அதையும் நான் பார்த்தேன். மாண்புமிகு உறுப்பினர் முதலமைச்சர் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா எந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசினாலும் அது பேசும்போது மாண்புமிகு உறுப்பினர் தான் பேசணும். அது இவங்களுக்கு இன்னும் அது வந்து அந்த ப்ராக்டிஸ் வரல. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, சபாநாயகர் வந்து ஒருமையில பேசணும் தப்பு தான், ஆனால் நம்ம என்ன விதைக்கிறோமோ அது கரெக்டாக வருது பாருங்கள். இதே சேகர் பாபு, வேல்முருகன் வந்து யார், தமிழக வாழ்வுரிமை வேல்முருகன் வந்து ஒருமையில் பேசினார். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நீங்க வந்து மறந்துடுவீங்க. நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே அதுதான். எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் மைண்ட்ல நிற்கும். எதுக்கு சொல்றேன்னா, இதே வேல்முருகனை வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில பேசுறாரு. யார் பேசுறது? இந்த சேகர் பாபு. இத்தனைக்கும் அவர் வேல்முருகன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், தொகுதி பிரச்சனை தான் பேசுறத தவிர தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகரிகமாக பேசக்கூடியவர் தான். ஆனால் ஒருமையில் வந்து பேசுறது உங்களுக்கு தெரியும். அந்த சேகர் பாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம சபாநாயகர் வந்து என்னன்னா, எதுக்கு பாட்டு பாடுற? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் இல்ல எனக்கு, என்ன சேகர் பாபுக்கு இது தேவைதான் இல்ல, அந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருச்சு. அது சொன்னாருங்களா, பாட்டு பாடுறாரு சொன்னாரு. அவர் பதில் ரமேஷுக்கும் அமைச்சர் ரமேஷுக்கும் அவருக்கும் வந்து ஒரு வாக்குவாதம். அந்த ஏதோ இந்த மல்டிப்ளெக்ஸ் அந்த பார்க்கிங் விஷயத்துல அப்போ அது பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இவர் போதும் விடுங்கன்னு தான் சொல்றாரு. முதல்ல ஒருமையில சொல்லல, அவர் பாட்டு சொல்ல அவர் பாட்டு பேசிட்டே இருக்காருன்னா, போதும் விடு பாட்டு பாடுற, போதும் விடுன்னு சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு அது வந்து அந்த இடத்துல எனக்கு அந்த பெர்ஃபார்ம் பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் இன்னும் அந்த அவை மரபோட பேசுறது இருக்குல்ல, அது இன்னும் வந்து நிறைய மிஸ் ஆகுது. ஆங்கிலம் கலந்து பேசுறாங்க. ஆங்கிலம் விட்டா ஆங்கிலத்திலே கூட பேசுற மாதிரி இருக்கு. ஆங்கிலம் தேவையானதுல முதல்வர்களே தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு தீர்மானத்துல கெத்து பவர்னு அவரே நான் தான் சொல்றேன்ல, இங்க வந்து இன்னும் அது மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மாறலன்னா அவ்வளவுதான். நம்ம வேற என்ன சொல்ல முடியுது? ஏன்னா இல்ல அதான் நான் சொல்றேன், இருக்க
உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த மரபு இருக்குல்ல, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைக்கிறது, இது எல்லாமே மிஸ் ஆகுது. இது அப்படியே கடந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு வந்து டீ கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஆகிடும். சந்தை கடையில், டீ கடையில், சலூனில் எப்படி பேசுவாங்க உட்காந்து, அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, யார், புஷி ஆனந்த், என்னத்துக்கு அவர் பாட்டு சிவனான்னு உட்காந்துக்கிறாரு, அவரை போட்டு வாங்குறாரு. எது சந்தை கடை மாதிரி போட்டு வாங்குறாருன்னா என்னது போட்டு வாங்குறாரு? ஸோ இதெல்லாம் இருக்குது. கடந்த காலத்தில் ஆபாசமாக பேசுறது கூட இருக்குது 80களில் நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு சண்டை சச்சரவு ஆயிடுச்சுன்னா மைக்கை பிடிங்க அடிச்சு மண்டையை கடிச்சிட்டு வேட்டிட்டு ரத்தம் ஊற்ற வந்தவங்களாம் இருக்காங்க சபையில் இருந்து. அந்த கதை வேறு. ஆனால் ஒரு அவை மரபுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அவைக்குள்ள அந்த மரியாதைலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அது வந்து இவங்க வந்து புதுசில் இருக்கிறவங்க, இவங்கள்ட்ட எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க அதுவும் சொல்லணும். இப்போ எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆங்கிலம் கலந்து பேசுறதெல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். எதிர்கட்சி தலைவரே வந்து ஆங்கில வார்த்தைகளை போடுறாரு. அதை நான் பார்த்தேன். ஓகே, டன். நான் வந்த கேள்வி என்னன்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில் திமுகவை டேமேஜ் பண்ணுறதா நினச்சிட்டு கட்சி நிதின்னு எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அதை பாஜக வந்து உச்சபட்சமாக போய் அதை லீகலாக மாற்றி கோர்ட்டில் கேள்வி கேட்டோன்னா அது ஒரு இது போயிடுச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு திமுக மார்டின் நிறுவனத்திடமிருந்து வாங்கியிருக்குன்னு. தேர்தலுக்கு முன்னாடியே எம்பி எலெக்ஷன் நேரத்திலே தெரிஞ்சிருச்சு. அதை இப்போ வந்து சொல்லி இவர் என்ன டேமேஜ் பண்ண போறாருன்னு தெரியல. அவர் சொன்னார் ஒரு ரைடு ஒன்று நடந்துச்சு, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை, இவர் முதல்ல பிளான் பண்ணாங்களான்னு தெரியல. பட் இவர் பேசின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரைடு போகிறாங்க. அது எதனுடைய விளைவாக இருக்குன்றது நம்ம இப்போ இணைச்சு நம்மளாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல வந்து ஒரு விஷயம் இருக்குமா, நீங்கள் பிளாக்ல கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா, சொல்ல ஒயிட்டில் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஒயிட்லன்னா நான் சொல்கிறது கேட்டால் டைரெக்டாக வந்து டேக்ஸ்லாம் போக உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. அப்படியே கொடுத்தாலும் எது கொடுக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி, இப்போ நீங்கள் வந்து பிளாக்ல வாங்கிட்டீங்க, நீங்கள் கொடுக்கும்போது அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்க, வாங்குறது திமுக, கொடுக்கறது மாட்டினான்னா எப்போ நீங்கள் அதுக்கும் மீடியேட்டராக நீங்கள் தான் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்த டைமில் இருந்தார். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களை லாட்ரின்னு சொல்லி பேசின உடனே வந்து நீங்கள் என்ன சரி கேட்டீங்கன்னா வந்து உடனே நீங்கள் லாட்ரின்னு சொல்லி வந்து உங்களை சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது, லாட்ரி பிஸ்னஸ்க்கு எனக்கு சம்மந்தமும் கிடையாது சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன சரின்னு கேட்டிங்கன்னா, ஒரே கலர் 2 வாங்கினாக்கா சார்லஸ் மீது ஏதாவது கோபமா என்னன்னு தெரில, நீங்கள் வந்து 900 கோடி நீங்கள் வந்து வாங்கலையான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பேசும்போது எவ்வளோ எதுக்காக கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்க, தைரியம் தான் சொல்லுங்கள், தைரியம் தான் சொல்லுங்கள், தைரியம் தான் சொல்லுங்கள் அப்படின்றது ஒரு ரோட்டில் போகிறவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி தைரியம் தான் சொல்லுங்கள். இதெல்லாம் எங்கே இவர் தைரியம் தான் சொல்லுங்கன்றாரு. அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்ல கேட்டால் அவங்களுக்கு அதே அனைத்து கட்சி கூட்டம் கொடுத்து உங்களுக்கு பயமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது அவர் உடனே என்ன சொல்கிறார், மாமா கிட்ட கேளுங்கன்றாரு. அது முறை கிடையாதுல்ல. மாமாவுக்கு சபைக்கு எங்கே இருக்குது, என்ன சம்பந்தம்? எதிர்கட்சி தலைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அனுபவம் இல்லைன்றீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து மாமாவுக்கு, அப்போ இவர் சொல்கிறார் வேணா உங்கள் அப்பாவை கேளு. இல்லை, இப்போ இது ஆரம்பிச்சதே ஆதவர்ஜுனா அவர்கள் தானே. இப்போ ஆரம்பிச்சது அதுதான். இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன், ஆதவர்ஜுனா அதை தான் சொல்கிறேன். ஆதவர்ஜுனா இது அந்த விஷயத்தை எடுத்ததே தப்பு, பேசவே கூடாது. நீங்கள் வந்து மறைவாக நடந்த விஷயம் சட்டசபைக்கும் வந்து அதுக்கும் தொடர்பே கிடையாது. இங்கே வந்து பேசுறது அர்த்தமற்றது. அப்படிங்களா சொல்கிறது? நீங்கள் வந்து லாட்ரின்றது ஒரு ஸ்கீம், ஒரு இது இருக்குது, ஒரு சூதாட்டம் மாதிரி இருக்குது, அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த போறீங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எண்ணமே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? அதை விட்டு நீங்கள் நீ வந்து எதுக்கு நீ வந்து 900 கோடி கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கறது அசிங்கமா இல்லையா? எப்படிதான் தப்பு தானே, கொடுத்தது உங்க மாமனார் இருந்தாலும் நீங்க பதில் சொல்லணும்ல. அதற்கு பிறகு KN நேரு அவர்கள் ஆகட்டும், இல்ல ஏவா வேலு ஆகட்டும், அது கட்சி நிதி வாங்குறதுங்கிறது இன்னைக்கு அபிஷியலா அதுக்கப்புறம் வந்து OPS எழுந்து சொல்லிட்டாரு வந்து இப்படின்னா அங்க பதற்றமானாரு. EPS வேற வெறும் அந்த 900 கோடியை விட்டுருவாங்களா, அப்புறம் லீமரஸ் கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகையை ஏதாவது ஏற்றுவாங்களா, அந்தமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பதற்றமா வராங்க. என்னமா பிள்ளை இப்படி பண்றீங்க, தேர் எடுத்து தெருவில் விடுற மாதிரி நம்ம வீட்டு கௌரவத்தை கொண்டு வந்து மாமாவுடைய கௌரவத்தை கொண்டு வந்து இப்படி சபையில உடைக்கிறீங்களா, அந்த மாதிரி உண்மைதானே. இப்போ புரியுதுங்களா? நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா இதோட ரியாக்ஷன் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் சொல்றேமா, நான் கூர்ந்து கவனிச்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஆதவர்ஜுனா வந்து பின்விளைவுகள் தெரியாம, அதாவது இந்த வார்த்தையை போடுறமே இந்த வார்த்தைக்கு வந்து என்ன பின்விளைவு ஏற்படுன்றதை பற்றி யோசிக்காம பேசுறாரு. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், 2-3 விஷயம், நிறைய விஷயம் நான் பேசுறேன். நான் வந்து பார்த்துருக்கேன், மேடை பேச்சா இருக்கட்டும், அது சபையில பேசுறதா இருக்கட்டும். இந்த பேச்சுக்கு இப்போ இன்னைக்கே பாருங்க, பல கேள்விகள் வந்து வேளாண் துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணும். இப்போ நீங்க சொல்றீங்க அதில் வந்து, அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க? உள்ளபடியே முதலமைச்சர் கூட பேசலாம், சரி முதலமைச்சர் பேசலாம், வேளாண் அமைச்சருக்கு அந்த பவரை கொடுங்க, அவர் சொல்லட்டும் பதில். தப்பு தப்பாவோட சொல்ல, நீங்க மட்டும் என்ன அப்படி தமிழ் புலவர் அவரு ஆதவர்ஜுனா பார்க்குறீங்கல்ல,
நீங்கள் தான் தமிழ் தகராறாகுது அங்கே, கடிச்சு துப்புறீங்க, பார்த்து தானே இருக்கிறோம். எதுக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் ரோல் எடுக்கிறீங்க. நான் வந்து யார் தெரியல ஹேண்டில் பண்ணுறேன், இந்த அமைச்சர்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவங்களாம் அனுபவம் இல்லாமல் அமைச்சர்கள் சொல்லிட்டு தன்னை வந்து லீட் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை இருக்குது. உங்களுக்கு வேளாண் துறைக்கு அமைச்சர் உங்கள் சம்மந்தமானது பேசுங்க. நீங்கள் அந்தந்த அமைச்சரை பேச விடுங்க. தப்பாக கூட பேசட்டும் சார், அதை போய் சரி பண்ணிக்கலாம். நான் பிறக்கும் போதே எல்லாம் அமைச்சருங்களா திமுக நான் கேட்குறேன், தப்பா பேசட்டும், அதுக்கப்புறம் திருத்திக்கிட்டா போச்சு. அப்ப நீங்க இன்னொருத்தருடைய அமைச்சருடைய பொறுப்பு நீங்க எடுத்துக்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்களே பேசுவீங்களா? சிஎம் அவர்களுக்கே நாங்க தான் பதில் சொல்லுவோம், தீர்மானம் போடுங்கன்னு அவர் கோரிக்கை வச்சவர் அவரு. அது எவ்வளவு அது நல்லவர் மாதிரி ஈர்த்து விட்றீங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு ஏதாவது டென்ஷன் ஏற்படுறேன் சொல்லலாமா அந்த மாதிரி? அப்போ அதோட நோக்கம் என்ன தெரியுமா? அது அப்படி நீங்கள் தீர்மானம் போடுங்க நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, அது நீங்கள் வெளியே கூட நீங்கள் பேசுகிறீங்க, அது என்னத்துமாவது சிஎம் வந்து இயலாமையை வந்து சுட்டி காட்டுற மாதிரி ஆயிடுது. பாருங்க, இந்த மாதிரி எங்கேயாவது தீர்மானம், இதுக்கு ஒரு தீர்மானம் போடுங்களா? எந்த கேள்வி கேட்டாலும் எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டாக்கா அந்த கேள்வி அவர் வந்து ஆபாச நிதியா, ஆனால் உங்கள் வாயிலெல்லாம் எதுவும் வந்ததே கிடையாது. பாருங்க, அவர் வந்து ஆபாச நிதியா அவர். அதனால் அவர் எது கேட்டாலும் இனிமேல் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டார், நாங்கள் தான் பதில் சொல்லுவோம். நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, இழுத்து விடுறீங்க. அப்போ இது வந்து என்னென்னா, முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி முதலமைச்சர், நாங்கள் தான் எல்லாம்னு சொல்லி காட்டுற மாதிரி ஆயிடுதுல்ல. இன்னைக்கு தான் நாளைக்கு பேசுகிறார், பக்கமாக வசனம் பேசுனவர் தானே சினிமாவில். இது பெரிய கஷ்டமா இது? இப்போதைக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே இருக்கிறாரு. அது ஒரு நாளைக்கு இறங்கி பேச போகிறாங்க, நான் ஆட்டோமேட்டிக்காக அது நான் இயல்பாகவே வந்துடும். கேட்க கேட்க பார்க்க வந்துடும், எல்லாமே வந்துட போகுது. அதுக்குன்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா செயலற்ற முதலமைச்சர்ன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆகும்ல. ஓகே, இந்த 900 கோடி பேச்சு வந்து இன்னொரு பிரச்சனை, அதாவது தொடர்ச்சியாக அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. சார்லஸ் மார்ட்டின் அவருக்கும் ஆதவர்ஜன் அவருக்கும் இருக்குது. பலமுறை அவர் சொல்லியிருக்காரு, அரசியல் அமாவாசை, அமைதிப்பட அமாவாசை, அப்படி இப்படின்லாம் நிறைய விமர்சனம் வச்சுருக்காரு. இப்போ இந்த இஷ்யூக்கு அப்புறமா முன்னாடியே சொன்ன வார்த்தையை திரும்ப மீண்டும் ஏஎன்ஐயில் பதிவு பண்ணியிருக்காரு. பேட்டியாவே பல ஊடகங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவர் வந்து எப்படி திடீர் பணக்காரர் ஆனாரு, நான் தொழில் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றாரு. அரசு இப்போ அவர் சட்டமன்றத்தில் பேசினதே சார்லஸ் நல்லா என்ன கேட்க வரைக்கும் புரிஞ்சிச்சு, நான் சொல்கிறேங்க. சார்லஸ் வந்து ஏற்கனவே பல முறை பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அமாவாசைன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறது அவர் தான் இவரை. அதெல்லாம் நமக்கு வந்து இப்போ அவர் அமைச்சராகிட்டார், நம்ம அதை பற்றி பேச வேணாம். இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்த பிறகு வந்து அவர் வந்து ஏன் வந்து இதை பேசுகிறார்? நீங்கள் தானே சொல்கிறீங்க நான் எந்த தொழிலும் பண்ணுறேன். உங்களை ஏதாவது கேட்டாங்களாங்க? நான் எந்த தொழிலும் பண்ணுறேன், எந்த தொழிலும் பண்ணாமல் எப்படி இவ்வளோ பணம்னு சொல்லி வந்து பற்றி ஒரு கேள்வி வருது இல்லை? ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷனில், சரிங்களா? நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அப்போ இந்த பணம், அப்போ நீங்கள் எந்த தொழில் பண்ணனா எப்படி ரகசியம் அதை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாரு சார் சாட்டை திருமுருகன். எனக்கு இந்த சொல்லிக் கொடுங்க எப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த ஆசை வரும்ல. அது எப்படி சார்? அது எந்த வேலைக்கும் போல எந்த இதுவும் செய்யலை, அந்த டெக்னிக் சொல்லிக் கொடுங்க. ஆமாம், நானும் தொழிலதிபர் பண்ணணும், அந்த டெக்னிக் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவருக்கு சொல்கிறது கரெக்ட் தானே? ஒரு குடும்பத்தில் போய் நீங்கள் வந்து அந்த பெண் எடுத்துட்டு, இது எவ்வளோ விட துரோகம் என்னங்க? ஒரு குடும்பத்தில் போய் பெண் எடுக்கிறீங்க, அந்த பெண் எடுக்கும் மூலமாக வந்து உங்களுக்கு பெரிய தொகையை கொடுக்குறாங்க, சரிங்களா? அவங்க எப்படின்னா சம்பாரிச்சுக்கிட்டோம், அந்த தொகையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பெரிய ஒரு ஆளுமையாக நிற்கிறீங்க. ஆனால் நின்றுக்கிட்டு அதே குடும்பத்தை தேர்ந்தெடுத்து தெருவில் விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டசபையில் போய் அம்பலப்படுத்துறீங்கல்ல. அந்த அம்மா எவ்வளோ தவிச்சு போயிட்டாங்க தெரியுங்களா? அவங்க லீமா ரோஸ் பார்த்தீங்களா நீங்கள்? அவங்க ஃபேஸை ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து அந்த அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, அங்கே ஒரு அசிங்கம் தானே ஆகுது. அங்கே அந்த இடத்துல ஒரு தேவையில்லாமல் சங்கடத்தை ஏற்படுத்துறீங்கல்ல, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறீங்கல்ல. நீங்கள் அங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லையே. பிரச்சனை ஆளுங்கட்சிக்கு விஜய் அவர்களுக்கும் சேர்த்து தான் எடுத்து விடுறாரு. கட்சிக்கு இவர் கொடுத்த நிதி நீங்க வேணா பொறுத்துருங்க. பாருங்க, இப்ப நான் இந்த பேட்டி முடிக்கும் போது நான் சொல்றேன் பாருங்க, நீங்க வேணா பாருங்க, ஆதவர்ஜன்ல விஜய்க்கு பெரிய சிக்கல் வரும், பொறுத்து பாருங்க. நீங்க பாருங்க வேணா, விஜய் அவர்களுக்கு பெரிய சிக்கல் வரும் ஆதவர்ஜனால. இந்த மாதிரி பேசி 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 ஏதாவது வந்து ஒரு நெகட்டிவ் வைப்லயே இருக்கிறதா தெரியல உங்களுக்கு? அவர் கொலவெறியில இருக்காரு திமுக. அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க செயல்ல காட்டுங்க. அதை சும்மா பேசி பேசி வம்புல இழுத்து விடுற மாதிரி இருக்குல்ல. நீங்கள் என்ன வேணா இப்போ அதோட கொடுமை சொல்லிட்டுங்களா? அது என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஜெகத்ரட்சனுடைய மகன் வந்து கட்சியில் சேர்ந்துட்டார், தாவேக்கா ஜாயின் பண்ணிட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ டாஸ்மாக் சரக்கு சப்ளை வந்து எந்த கம்பெனிலேருந்து இருக்குன்னா ஜெகத்ரட்சகன் கம்பெனிலேருந்து தான் வந்துட்டு இருக்குது. அவர் உங்கள் கட்சியோட பொருளாளர்னு பேசுகிறாரு. சரி, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, நாங்கள் அதை ரத்து பண்ணிட்டு சொல்லி ஒரு பேப்பர் கமிஷனாக எவ்வளோ பெருமையாக வந்திருக்கோம். நீ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல? சொல்லுவாங்க ஆவாதம் குடும்பத்தில் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது சொல்லுவாங்க, நீங்கள் சரக்கே புழங்குறீங்க. கரெக்டா? நீங்கள் எதுக்கு அப்போ சொல்கிறீங்க அதை? பாருங்கள், இந்த மாதிரி சரக்கு சப்ளை பண்ணியிருந்தாங்க, டாஸ்மாக் எதிர்த்தாங்க, ஆனால் அவங்க கம்பெனிலேருந்து சரக்கு வாங்கியிருந்தாங்க,
நாங்க பாருங்க, நாங்க நடத்துற டாஸ்மாக்ல வந்து அவர் பாத்தீங்கன்னா மகனே அந்த சேர்த்துட்டோம் அந்த அப்படின்னு கம்பெனி சொல்லுவாங்க. நாங்க தடை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அது எப்படி சார் சொல்லுவாங்க? மகனை கட்சியில அப்ப சேர்த்துட்டாங்க எதுக்கு அப்படின்னு அப்ப புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து வெறுப்பு அரசியல் உச்சம் இது. ம். விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் வரையும். ஆதவர்ஜினால் நான் சொல்றேன் பாருங்க. ம். எனக்கு எந்த பாரபட்சம் இருக்கிறத சொல்ல, இதை சொல்றதுக்கு துணிச்சல் வேணும், நான் தைரியமா சொல்றேன். ம், ம். ஆதவர்ஜினால் விஜய்க்கு பெரிய சிக்கல் இருக்கு. இல்ல இப்ப சார்லஸ் மார்ட்டின் அவருக்கும் இவருக்கும் என்னதான் பிரச்சனை? இவங்க எல்லாம் ஒரு குடும்பமா என்னைக்கு இருந்தாலும் ஒன்னாயிருவாங்கம்மா. ம். இது நமக்கு இது பிரச்சனை அது கிடையாது. ஆகுன்ற நம்ம நம்பிக்கை கவலை இல்லையா? என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கவலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இதுதான் நம்ம பேசுறோம். ம். அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சார்லஸ் சொல்லலாம், நாளைக்கு தங்கச்சிக்கு சப்போர்ட்டா போயிட மாட்டாரா? ம். இவங்கெல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க, எல்லாம் சும்மா நம்ம சொல்லலாம். ஆனா வந்து சார்லஸ் வந்து தமிழ்நாடு அரசியல்ல கவனம் செலுத்த போறாராம். ம். சரி, அது பண்ணட்டும். இங்கதான் இதுதான் வேட்டைக்காரது, வரவும் போறோம்லாம் அதுதானே இருக்கு இங்க. ம். யாரோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் வந்து சார்லஸ் வந்து தமிழ்நாடு அரசியல்ல வந்து கவனம் செலுத்த போறாரு அப்படின்னு சொல்றாங்க. மாமனுக்கும் மச்சானுக்கு சண்டை இருக்கலாம், நாளைக்கே ஒன்னா போயிடலாமா, நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா தமிழ்நாடு அரசியல் என்ன ஆகுன்னு பாருங்க. இருக்க ஒரு பக்கம் மாண்பு மரியாதை ஒரு பக்கம் போயிட்டு, இன்னொரு பக்கம் உங்களுக்கு 1000 சிக்கல் இருக்கட்டும், நீங்க அதை கூட நீங்க ஃபேஸ் பண்ணிப்பீங்க. முதலமைச்சர் அதை வந்து சமாளிச்சுப்பாரு, அதுக்கான ஆட்கள் கூட இருக்கிறாங்க. ம். என்ன கேட்டால் வந்து இப்போ நைட் ஷிஃப்ட்லாம் செய்வார்னு நினைக்கிறேன் ஜான் ஆரோக்கியசாமி இனிமேல். ம். யாருக்காக? இவருக்காக, ஆதவர்ஜுனாவுக்காக. ஏன்னா அவ்வளோ ஒர்க் லோடு இருக்கும் போல இருக்கு. ம். ஏதோ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு இருக்கா பார்த்தீங்களா? ஒரு வந்து என்னங்க ஆட்சி வந்தாச்சு, ம். 5 வருஷத்துக்கு நீங்கள் தான் ஆளப்போறீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகணும்ல. மக்கள் பிரச்சனை பேசினா உங்கள் பிரச்சனை பேசின்னு இருக்கீங்க. தினம் என்ன அமைச்சர் எந்த பிரச்சனை எடுத்து போடுறாரு அந்த மாதிரி தானே இருக்குது. அதில் உச்சத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னா அங்கே யாரும் வந்து சிக்கலை உருவாக்குற மாதிரி இல்லை அமைச்சர்கள். ஆனால் இவங்க வந்து பேசுறதுக்குன்னா அப்படி 1-2 அமைச்சர்கள் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்னால் தான்ன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். இந்த வாரம் அநேகமா நீங்க சொல்றீங்க சிக்கலை உருவாக்குற மாதிரி இல்லைன்னா, ஆரம்பத்துல எல்லாருமே ஆய்வுன்ற பேர்ல பல சிக்கலை கொடுத்தாங்க, ப்ரெஸ் மீட்ன்ற பேர்ல பல சிக்கலை கொடுத்தாங்க, போட்டோஷூட்ல கொடுத்தாங்க. இந்த வாரம் புதுசா வந்து ஒரு ஒரு முக்கியமான கொஞ்சமா துறையினுடைய அமைச்சர் வந்து ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்காரு, அமைச்சரவையில இருந்தே நீக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வருது. ஒரு பெரிய விஷயம் வெளியில வர இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. வந்தோன்னா நம்ம பேசுவோம். கண்டிப்பாக பேசலாம். நன்றி, வணக்கம். அது வராத அமைக்கிறவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 3 மாசத்துல நடந்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி.